டாபிக் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் எதுன்னா சிந்து நாகரிகம். சிந்து நாகரிகம் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து தோன்றியதாக குறிப்பிடுறாங்க? கிமு 3000. ஸோ இதில் 3000 கொடுத்துருக்காங்க. 9th வந்து 3300 வந்து கொடுத்துருப்பாங்க. சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எதுன்னா அரப்பால தான் வந்து முதல்ல வந்து அடையாளம் காணப்பட்டதால சிந்து நாகரிகத்தை வந்து எப்படி அழைக்கிறாங்க? அரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. மெஹர்கர் என்றது எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அது எந்த காலத்தை சேர்ந்த ஒரு பகுதி அப்படின்னா புதிய கற்கால பகுதி. தொடக்க கால அரப்பா காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிமு 3000 இருந்து 2600. முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலகட்டம் வந்து 2600 இருந்து 1900. பிற்கால அரப்பா காலகட்டம் வந்து 1900 இருந்து 1700. அரப்பாவுக்கு முதல்ல வந்து வருகை தந்தவர் யாருன்னா மீச வச்ச சார்லஸ் மேசன். எப்போ வந்தாருன்னா 1826. 1831 அம்ரி என்னும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு யார் வந்து வருகை தந்தாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். லாகூர்ல இருந்து எங்க வந்து ரயில் பாதை வந்து அமைத்ததால அரப்பா அழிக்கப்பட்டதுன்னா லாகூர்ல இருந்து முல்தானுக்கு வந்து ரயில் பாதை வந்து அமைத்தாங்க. அதனால அரப்பா வந்து அழிக்கப்பட்டது. ஒரு முத்திரை. ஸோ அப்படி ரயில் பாதை அமைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு முத்திரை வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கு வந்து யாருக்கு வந்து அந்த முத்திரை வந்து கிடைச்சதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு வந்து கிடைத்தது. இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் அளவையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து அரப்பாவை வந்து எந்தெந்த வருடங்கள்ல வந்து பார்வையிட்டாருன்னா 1853, 1856, 1875. ஸோ 3 வருடங்கள் கொடுத்ததால இது வந்து கேட்க வாய்ப்புகள் அதிகம். எப்படி கேட்பாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கீழே உள்ள ஆண்டுகளில் பொருந்தாதது எது அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ வந்து இந்த 3 வருடங்கள் இருக்கும். இதில் இல்லாத ஒரு வருடம் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ அதனால நீங்கள் அதை தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. 1853, 56, 1875 வந்து அரப்பாவை வந்து அலெக்சாண்டர் இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் முதல் நில அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பார்வையிட்டாரு. இந்தியல் தொல்லியல் துறையின் இயக்குனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இப்போ கிடையாதுங்க. இந்தியல் தொல்லியல் துறை ஆரம்பிச்சப்போ அதனுடைய இயக்குனராக இருந்தவர் தான் வந்து சர் ஜான் மார்ஷல். REM வீலர் அரப்பாவில் அகழ்வாய்வு வந்து எப்போ நடத்தினார்னா 1940 வந்து நடத்தினார். சிந்து நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சிந்து நாகரிகத்தின் எல்லை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்குல வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய சட்கா ஜெண்டர், வடக்குல வந்து ஷார்டுகை ஆப்கானிஸ்தான் வரைக்கும், கிழக்குல வந்து ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம் வரைக்கும், தெற்குல வந்து தைமதாபாத் மகாராஷ்டிரா வரைக்கும் வந்து அதனுடைய எல்லைகள் வந்து இருந்தது. சிந்து நாகரிகத்தின் முக்கியமான மையப்பகுதிகள் எங்கெங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத், ஹரியானால வந்து இருக்கு. உலகில வந்து வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்னே தொடங்கப்பட்ட பகுதிகளில் எந்த பகுதியும் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கார். எந்த பண்பாட்டு கட்டத்துல நகர மையங்கள் வந்து தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதிர்ந்த ஹரப்பா பண்பாட்டு கட்டத்தில் நகர மையங்கள் வந்து தோன்றியது. அரப்பா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கு. மொகஞ்சதாரோ வந்து சிந்து பாகிஸ்தான், டோலவிரா, லோத்தல், சர்கோட்டா அப்படின்னு கேட்டாலும் குஜராத் இந்தியா. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான் இந்தியா. பனாவலி, ராகி கர்கி வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா இந்தியா. அரப்பா மக்கள் வந்து கட்டுமானத்துக்கு எது போன்ற செங்கற்கல்ல வந்து பயன்படுத்தினாங்கன்னா சுடாத என இரண்டு வகையான செங்கற்களையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அரப்பா மக்களுடைய நகரங்கள் வந்து எந்த வடிவமைப்புல இருந்ததுன்னா சட்டக வடிவம்னா ஸ்கொயர் ஷேப். ஸோ இந்த கழிவுநீர் வடிகால்கள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு ஒழுங்கா வந்து கட்டியிருக்காங்க. வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீரும் வடிகால்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க.
மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். மொஹஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். பெருங்குளம் வந்து எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இந்த பெருங்குளம் வந்து நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக என்ன பூசியிருக்காங்கன்னா ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து வந்து பூசப்பட்டிருக்கு. அரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு முக்கிய ஆதாரமாக விளங்கியது எதுன்னா வேளாண்மை. அவங்க என்ன அரப்பா மக்கள் வந்து பயிரிடல் முறையை வந்து எந்த பயிரிடல் முறையை வந்து பின்பற்றினாங்கன்னா இரட்டை பயிரிடல் முறையை வந்து பின்பற்றினாங்க. உழுத நிலங்களை வந்து எங்கே காண முடிகிறதுன்னா காளிபங்கன் ராஜஸ்தானில் வந்து காண முடிகிறது. தொல் தாவரவியலாளர்கள் என்றவங்க யாருன்னா பழமையான வேளாண்மையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை குறித்த ஆய்வு செய்பவர்கள் தான் வந்து தொல் தாவரவியலாளர்கள். ஹரப்பா பண்பாட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு விலங்கு தெரியாது. அது என்ன விலங்குன்னா குதிரை வந்து தெரியாது. ஹரப்பாவில் வந்து மாடுகள் வந்து எப்படி அழைச்சிருக்காங்க செபு அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க. ஹரப்பா பொருளாதாரத்தில் எந்த தொழில் வந்து முக்கியமான ஒரு தயாரிப்பு ஆக இருந்ததுன்னா கைவினை தயாரிப்பு தான் வந்து ஒரு முக்கியமான பொருளாதார தொழிலாக இருந்திருக்கு. கார்னீலியன் என்றது ஒரு சிவப்பு மணிக்கல், கிறிஸ்டல்னா படிகக்கல், ஸ்டீடைட்னா நுரைக்கல். மெசபடோமியாவில் அணிகலன்கள் வந்து எண்ணற்ற வடிவமைப்பிலும் வேலைப்பாடுகள்லையும் வந்து அரப்பால வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அணிகலன்கள் எல்லாம் செஞ்சாங்க. அதில் வந்து வடிவமைப்பும் வேலைப்பாடுகளும் மிகுந்த அணிகலன்களை உருவாக்கி அரப்ப மக்கள் யாருக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன்களை மெசபடோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. ரீகேப் பார்ப்போம். சங்கு, நாகேஸ்வர், பாலகோட். ஸோ சங்கு வந்து உற்பத்தி செய்யப்பட்ட முக்கியமான மையம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர், பாலகோட். வைதூரியம் வந்து ஷார்டுகை, கார்னிலியன் வந்து லோத்தல், ஸ்டீடைட் வந்து தெற்கு ராஜஸ்தான், செம்பு வந்து ராஜஸ்தான், ஓமன். ஹரப்பா நாகரிகம் வந்து வெண்கல கால நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் வந்து என்ன கால நாகரிகம்னா வெண்கல கால நாகரிகம் அல்லது செம்பு கால நாகரிகம் அல்லது செம்பு வெண்கல கால நாகரிகம்னாலும் சேம் தான். அரப்ப மக்கள் எந்த படிக கல்லால வந்து கத்திகள் எல்லாம் செஞ்சு பயன்படுத்தினாங்கன்னா ரோரி செட் எனப்படும் படிக கல்லால கத்திகள் எல்லாம் செஞ்சு பயன்படுத்தினாங்க. அரப்பா மக்கள் வந்து எதை பத்தி அவங்க அறிந்திருக்கவில்லைன்னா இரும்பை பத்தி வந்து அவங்க அறிந்திருக்கவில்லை. ரோரி செட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோரி செட்ன்றது ஒரு கல், ஒரு படிகக்கல். இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா பாகிஸ்தானில் ரோரி என்ற பகுதியில் வந்து கிடைக்குது. இந்த படிகக்கல்லை கொண்டு தான் அரப்பா மக்கள் வந்து கத்திகளையும் பிற கருவிகளையும் வந்து செஞ்சு பயன்படுத்தினாங்க. அரப்பா மக்களுக்கு வந்து பருத்தி, பட்டு ஆகியவை குறித்து வந்து அப்பவே அவங்களுக்கு அறிவு இருந்தது. அதை பற்றி குறித்த அறிவு வந்து இருந்தது. நடனமாடும் பெண் சிலை வந்து எங்கு வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா மொஹஞ்சதாரோவில் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். சுமேரிய நாகரிகம் வந்து எங்கெங்க நிலவிருக்குன்னா ஈரான், ஈராக், பஹ்ரைன், ஓமன். அரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் வந்து இந்தந்த இடங்கள்லாம் கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் இடையே வந்து வணிக தொடர்பு வந்து இருக்குன்றது எந்த கல்வெட்டு வந்து குறிப்பிடுதுன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. கியூனிஃபார்ம் கல்வெட்டில் இருக்கக்கூடிய மெலுக்கா என்ற சொல் வந்து எந்த பகுதியை வந்து குறிக்கிறது அப்படின்னா சிந்து என்ற பகுதியை வந்து குறிக்குது. அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஓமன். அரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி வந்து ஓமனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அரப்பா மக்கள் வந்து என்ன வடிவ எடைக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா கனசதுர வடிவ எடைக்கற்கள். அது என்ன முறையில் வந்து இருந்திருக்கு, இரும முறையில் வந்து இருந்திருக்கு. எடையின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்காக வந்து பின்பற்றிருக்காங்க. 1:2:4 அப்படின்ற 2 மடங்கு முறையை வந்து பின்பற்றிருக்காங்க. அரப்பா மக்கள் காலத்தில் 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் வந்து எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.63 கிராம்.
அரப்பா மக்கள் பயன்படுத்திய 1 இன்ச் அளவீடு வந்து இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.75 சென்டிமீட்டர். அரப்பா மக்களுடைய எழுத்து தொடர்களை வந்து எவ்வளவுக்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்களை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க. அரப்பாவில் கிடைத்ததிலேயே வந்து மிக நீளமாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து எத்தனை குறியீடுகளை வந்து பெற்றிருந்ததுன்னா 26 குறியீடுகள். மதகுரு வந்து எந்த கல்லால் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீடேட் கல். இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொகஞ்சதாரோ. நடனமாடும் பெண் சிலை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா மொகஞ்சதாரோ. அந்த நடனமாடும் பெண் சிலை வந்து எதனால் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா செம்புனால் வந்து உருவாக்கியிருக்காங்க. சிந்து மக்கள் வந்து யாரை வழிபட்டாங்கன்னா இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க. அரச மரங்கள் வழிபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் வந்து சில சுடுமண் உருவங்கள் வந்து தாய் தெய்வத்தை போல் இருந்ததால் தாய் தெய்வத்தையும் வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து வேள்வி பீடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு அரப்பா மக்களுடைய வேள்வி பீடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிபங்கன், ராஜஸ்தான். அரப்பா மக்கள் இறந்தவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, புதைக்கவும் செஞ்சுருக்காங்க, எரிக்கவும் செஞ்சதுக்கான சான்றுகளும் வந்து கிடைத்திருக்குன்றத சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அப்படின்ட்டு எது சொல்கிறாங்க, அரிக்கமேடு, கீழடி, உறையூர். வட இந்தியாவிலையும் கிழக்கு இந்தியாவிலையும் மத்திய இந்தியாவிலையும் என்ன பண்பாடு நிகழ்ந்தப்போ தக்காணத்திலையும் மேற்கிந்தியாவிலும் செம்புக்கால பண்பாடு நிகழ்ந்ததுன்னா புதிய கற்கால பண்பாடு வந்து வடக்கு கிழக்கு மத்தியில் நிகழ்ந்தப்போ தக்காணத்திலையும் மேற்குலையும் வந்து செம்புக்கால பண்பாடு நிலவியது. சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி எப்போது அடைந்ததுன்னா கிமு 1900. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடியுது. மறக்காமல் 6th-லையும் 9th-லையும் இருக்கிற லெசன் வந்து பார்த்துருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.